ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். வெல்கம் டு அபிராஜிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 4 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஒர்க் அவுட் மறக்காமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு சூப்பரான டயட் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்த்து நீங்களும் உங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃபேமிலி, அப்போ தான் நம்ம டே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயிட் லாஸ் ட்ரிங்க்கோட சூப்பராக வந்து லெமன், அப்புறமா சுடு தண்ணி, லெமன் தூளை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஸோ நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும் காலையில் எழுந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இடத்துல பவர் கட் பண்ணிடுறாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து காலையில் ஏந்திரிக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான் அது. ஆனால் நம்ம அதை பண்ணிட்டோம்னா டேவே சூப்பராக இருக்கும். சொல்லுவாங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்போம். அவ்வளோதான், நம்ம வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து கிரவுண்டுக்கு போக போகிறேன். கிரவுண்டு போய் வாக்கிங் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வந்து இன்றைக்கி வீட்டிலே கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது முடிச்சுட்டு வந்து டயட்டுக்கான ஃபுட்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க வீட்டிலே பண்ண போகிறாங்க. நீங்களும் வாங்க, வாக்கிங் போகலாம், வார்ம் அப் பண்ணலாம். வாங்க. ஐம் கோயிங், யூ ஆல்சோ கம். பாய். ஸோ சூப்பராக நம்ம வார்ம் அப் முடிச்சாச்சு, வாக்கிங் போயாச்சு. இப்போ நம்ம சூப்பராக வந்து ஒரு 4 கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் அவுட்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு செகண்ட் டே தேர்ட் டேல வந்து நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணியிருப்போம், வித்தவுட் ரோப் பண்ணியிருப்போம். இப்போ நான் வந்து வித்தவுட் ரோப் பண்ண போகிறேன். ஸோ அபி வந்து வித் ரோப் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம கண்டினியூஸாக 1 நிமிஷம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டைமிங்கு. நம்மள்ட்ட ஸ்கிப்பிங் கயிறு இருக்குன்னா ஸ்கிப்பிங் கயிறு வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் கொடி கயிறு இருக்கும். கொடி கயிறு கூட நம்ம எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24. ஸோ கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கவங்க வந்து அவங்களால நல்லா ஜம்ப் பண்ணி ஸ்கிப்பிங் ரோப் வச்சு நல்லா ஸ்விங் பண்ணி நல்லா பண்ண முடியிட்டவங்க வந்து அப்படி மாதிரி பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க வந்து நம்ம ரோப் நமக்கு செட் ஆகாதுங்க, ஆனால் நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இது வந்து 3 செட்டு பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட் செட் பண்ணும்போது வந்து இருக்கிற எனர்ஜி நல்லா இருக்குது. பட் அதுக்கப்புறம் செகண்ட் செட் தேர்ட் செட் போகும்போது தான் நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷஃபிள் ஜம்ப் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இடுப்பில் கை வச்சுட்டு ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லை வந்து கையை ஃப்ரீயாக வச்சு இப்படியும் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? இது வந்து இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா 20 நம்பர் 3 செட்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங்கே 3 செட் பண்ணி முடிக்கும் போதே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடித்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஜாக்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் வந்து இது 20 நம்பர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 3 செட் பண்ணணும். பண்ணி முடிக்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ சூப்பரான 4 ஒர்க் அவுட்டில் 3 ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இப்போ 4வது ஒர்க் அவுட்டாக ஸ்குவாட் பண்ண போகிறோம் நம்ம லோவர் தேஸ்க்கு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 15 நம்பர் ஒரு செட்டுக்கு, இது ஒரு 3 செட் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேவோட ஒர்க் அவுட் முடிஞ்சாச்சு. நம்மளோட இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சூப்பராக வெயிட் லாஸ் எதையும் குறிச்சிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வார்ம் அப் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா வாக்கிங் போயிருப்போம். இப்போ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நல்ல வேர்வெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான டயட்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாதாம் தான் எடுத்துக்கிட்டேன். ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். நம்ம வந்து நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸுக்கான என்னென்னு பார்க்கணும். நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கான ஃப்ரூட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மாம்பழம், ஆப்பிள், வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சம் மாதுளம் உரிச்சு வச்சது, அதுக்கப்புறமா சூப்பரான பப்பாளி. ஸோ இதுதான் வந்து மதியானம் வந்து இடையில பசிக்கும் போது பிஃபோர் லஞ்ச் வந்து பசிக்குது அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் சும்மா ஹெல்த்தியாக சூப்பரான ஃப்ரூட்ஸ் டயட்டுக்கு எடுத்துங்க. மதியானம் லஞ்சுக்கான டயட்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக புடலங்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அப்புறமா நல்லா ஜில்லுன்னு மோர். ஸோ இது வந்து நம்ம டயட்டில் வந்து நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். தண்ணி சேர்த்து உள்ள காய்கறி நிறைய சாப்பிடணும். அந்த மாதிரி மோர் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக சூப்பராக ஒரு மோர் எடுத்துங்க. இல்லை ஆல்டர்னேட்டிவாக வந்து ஏதாவது வந்து தர்பூசணி ஜூஸு, இல்லை வந்து ஒரு இளநீர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துங்க. இப்போலாம் நிறைய நீராக கண்டிப்பாக சேர்த்துங்க உங்கள் டயட்டில். அவ்வளோதான். இப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து எல்லோரும் வந்து பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க ஆஃபீஸில். ஸோ நாம் வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து நட்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த பாதாம், கொஞ்சம் முந்திரி, பிஸ்தா, அப்புறமா வந்து வால்நட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஸ்நாக்ஸ். இது ஈவினிங் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கப்புறமா இடையில கொஞ்ச நேரம் பசிக்கணும் நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம சூப்பராக நம்ம நட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹலோ ஃபேமிலி, நீங்கள் நைட்டோட டின்னர் என்னென்னு பார்க்கலாம். சூப்பராக வந்து முட்டை ஆம்லேட்டு, தக்காளி சட்னி. ஸோ இதுதான் தொட்டுக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம டயட்டு. 3 முட்டை ஆம்லேட்டு. இதுதான் நைட்டோட டயட்டாக இருக்கும் போது. ஸோ நீங்களும் நம்மளை மறக்காமல் நம்மளோட டயட்லாம் சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. பாய்.